Example number 4.5. An element dl ங்கிறது சின்ன length. It is equal to del x I cap அப்படின்னா x axis. Is placed at the origin and carries a large current I 10 ampere. They are also given in the figure. So what is the magnetic field on the y axis at a distance of 0.5 meter if del x is 1 centimeter? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், x axis, y axis, z axis. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆரிஜின். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன எலமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ அதுதான் வந்து del L which is equal to del x. ஸோ இதில் கரண்ட் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் 10 ஆம்பியர்ஸ் கரண்ட் வந்து போகுது. சரிங்களா? இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to convert into மீட்டர். ஸோ என்னது 1 into 10 power minus 2 மீட்டர். ஸோ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம 0.01 போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் we are going to take 1 into 10 power minus 2 மீட்டர். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 0.5 மீட்டர். ஸோ இங்கே இருந்து மிட் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு 0.5 மீட்டர். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன இதை எடுத்துக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து சாப்டர் 4ங்கிறதுனால as per பயர்ஸ் ஆவட்டில் எடுத்துக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரில் பாயிண்ட் பி அப்படின்ற பாயிண்டில் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னது? The magnetic field directionally proportional to passing the current dl, then angle, then 1 by r square. ஸோ இந்த 4 ஃபேக்டருக்கும் என்னென்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்மால் எலமெண்ட் எடுத்தனால ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா μ0/4π I into dl into sin theta by r square. இதில் எல்லா எலமெண்ட்டும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். μ0/4πங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஐ கொடுத்துருக்காங்க, டிஎல் கொடுத்துருக்காங்க, தீட்டா கொடுத்துருக்காங்களா? தீட்டா கொடுக்கல, நம்ம தீட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல, 90 டிகிரி கண்டுபிடிச்சிடலாம். தென் ஆர் ஸ்கொயர், எஸ் ஆர் ஸ்கொயர் வேல்யூமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ μ0 அப்படிங்கிறது வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 4π into 10 power minus 7. ஸோ 4π கேன்சல் ஆயிரும். ஸோ டைரக்ட்லி we can write 10 power minus 7. current is வந்து 10 dl. instead of dl we have to substitute del x. so del x ங்கிறது 1 centimeter, we have to write in terms of meter. so 1 into 10 power minus 2. then sin theta 90 degree. so sin 90 வந்து வேல்யூ வந்து 1 divided by r square. so r square ஓட வேல்யூ வந்துட்டு என்னது 0.5 meter whole square. சரிங்களா? ஸோ இதுதான் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. So now we will solve. So 10 power minus 2 and 10 power minus 7, we will take 10 into 10 power minus 9. So this one 0.5 into 0.5 can write 0.25. Okay, so 0.25 5 square value. So now we have to divide. So 10 divided by 0.25 போட்டோம் அப்படின்னா நமக்கு 40 into 10 power minus 9 into Tesla அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. சப்போஸ் if they are asking the direction of the magnetic field, ஸோ அப்படின்னா நம்ம இதனுடைய டெரிவேஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வெக்டார் ஃபார்ம் கொண்டு வரதாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா μ0/4π ஐடியல் சைன் தீட்டா divided by r square. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், பொசிஷன் கான்ஸ்டன்ட், கான்ட் வேரி. ஸோ μ0/4πங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ட் வேரி. ஸோ ஜஸ்ட் யூ நீட் டு மல்டிப்ளை பை r into r. ஸோ இது எல்லா டேர்மும் கான்ஸ்டன்ட் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா dl into r by r cube எடுத்திருப்போம். ஸோ இதுதான் அந்த வெக்டார் காம்போனன்ட். இப்போது நம்மளுடைய லென்த்து வந்து இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஆறுங்கிற பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய வெக்டார் ஃபார்மேட்டில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ஐ கேப், இது வந்து ஒய் ஜே கேப். ஸோ ஐ கிராஸ்
ஜே போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் கே கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் கே கிடைக்கிறதுனால என்ன ஆகும் நினைக்கிறீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ இது இல்லாமல் வேறு வே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸில் லென்த்து, ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா, ஸோ இது வந்து டிஎல் எலிமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுது அப்படின்னா ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவ், கிளாக் வைஸ் அப்படின்னா நெகட்டிவ். ஸோ ஆன்டி கிளாக் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆகுனா பாசிட்டிவ்னால பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆப்போசிட் ஆக்சிஸில் மூவ் ஆகும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்துட்டு இசட் ஆக்சிஸ்.